السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக, முஃமின்களாக, முத்தகீன்களாக, முவஹ்ஹிதீன்களாக, முஹ்ஸினீன்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருத்தராக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இப்ப நம்ம எந்த நபியோட உம்மத்துன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மத்து கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மத்தும் கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட உம்மத்தும் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் நபியான்னு கேட்டா அவர்கள் எல்லாம் நபிமார்கள், ரசூல்மார்கள். 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதெல்லாம் உண்மை. அவங்களை நம்ம நபியாக ஏற்றுக்கொள்ளணும், ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஈமானோட ஒரு பகுதி. ஆனால் நமக்கு நபியா என்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு நபி. இன்னும் சொல்ல போனா எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். இப்ப எல்லா மலக்குகளுக்கும் தலைவர்னு கேட்டா நம்ம சொல்லிடுவோம் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். நம்ம எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் யாருன்னா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அப்படிப்பட்ட நபியோடைய உம்மத்துல அல்லாஹ் தஆலா நம்ம ஒருத்தராக ஆக்கி வச்சிருக்கிறான்றது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம், இந்த ஞானத்திற்கு நாம எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அதுக்கு ஈடாக ஆக முடியாது. காரணம் என்ன சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 5 விதமான சிறப்புகள் இருக்கு, 5 சிறப்பு இருக்கு. அந்த 5 சிறப்பை எனக்கு எங்க காட்டுவான் அல்லான்னு சொன்னா, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல எல்லா நபிமார்களும் அந்தந்த நபிமார்களுடைய உம்மத்துகளும் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய, அல்லோலர் பட்டு கொண்டிருக்கக்கூடிய, எல்லாரும் சிதறி ஓடக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா நபிமார்களிடையும் அந்தந்த உம்மத்துக்கள் போய் ரெக்யூஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கூட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் கெஞ்சுவாங்க, அல்லாஹ்வுடைய அந்த தஜல்லி எங்களால பார்க்க முடியல, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்பதாக என்று சொல்லும் பொழுது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த இருக்கிறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ், அங்க போங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மத்துக்கு போவாங்க, கை விரிச்சிருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போவாங்க, கை விரிச்சிருவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை நபிமார்கள் இருக்கிறாரோ எல்லா நபிமார்களும் கை விரிச்சிருவாங்க. கடைசியாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ கேட்பாங்க. எல்லாத்தோட போக்கஸும் எங்க வந்துருன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை சொல்லிட்டு சொல்றாங்க பெருமானார், எனக்கு 5 சிறப்பு இருக்குல்ல, அதுல ஒண்ணு, நாளை மஹ்ஷர் மைதானத்துல ஷஃபாஅத் பரிந்துரை செய்யப்படக்கூடிய மிக பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா என் கையில வச்சிருக்கான் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட நபியோட உம்மத்துல நாம இருக்கிறோம். உடனே பெருமானார் சஜ்தா விழுந்துருவாங்க. இர்ஃபா ரக்ஸக யா முஹம்மது, நபியே உங்க தலையை தூக்குங்க, என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். எனக்கு என்ன வேணும் யா அல்லாஹ்,
என்னோட உம்மத்துகள் சில பேர் நரகத்துல இருக்காங்க, அவங்கள விடுவிச்சு நீ சொர்க்கத்துல விட்டுட்டேன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? சரி உங்க தலையை தூக்குங்க, நான் உங்களை நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறோம். உடனே அங்க இருந்து போவாங்க, சொர்க்கத்துல போய் சேர்ந்துருவாங்க. திருப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, நபியே ஹபீபே உங்களோட உம்மத்துல ஒருத்தர் நரகத்துல இருந்து கத்திட்டு இருக்கிறார், யா ஹன்னான் யா மன்னான், யா அல்லாஹ் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு நரகத்துல உள்ள அந்த நெருப்பு குழம்புல இருந்து அப்படியே தத்தளிக்கிறாரு. நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். உடனே பெருமானார் மடியில செஞ்சுதா. அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபா ரஸக் யா முஹம்மத், நபியே உங்களை தலையை உயர்த்து. என்ன இப்படியும் ஓயாம செஞ்சுதாலே இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்கிறீங்க தெரியுமா? இந்த இடத்துல மஷர் ராஜா நீ இல்லையா? என்னோட உம்மத்துல ஒருத்தர் நரகத்துல காப்பாத்து. அல்லாஹ் அப்படியா, சரி சொர்க்கத்தை வச்சு போடு. சொர்க்கத்துக்கு உள்ள போயிடுவார். அதேமே இந்த சம்பவத்தை நான் ஷபே பராத்துல கிரீன் மஸ்ஜித்ல பேசினேன். அப்ப சொர்க்கத்துல போட்ட பிறகு அந்த சொர்க்கவாசிகள்லாம் கேட்பான், எங்கிருந்து வந்தீங்க நீங்க? உங்க மேல ஒரு மாதிரியான துர்வாரம் வருது. அப்படியா, நான் எப்ப நரகத்துல வந்து வந்தேன், நான் முதல்ல ஒரு மாதிரியா சொர்க்கத்துக்கு வந்துட்டாரு. எங்கிருந்து வந்தாருன்னா அங்கிருந்து இங்க வர. அப்ப அதோடைய சுவடுகள் அந்த அடையாளங்கள் இருக்கும் பாத்தீங்களா? உடனே என்ன ரப்பே என்னை கேவலப்படுத்திடாத யாரெல்லாம் பெருமாள் செய்தால் விழுந்துருவான். இர்ஃபா ரஸக் யா முஹம்மத், நபியே தலையத்துக்கு என்ன வேணும்? அந்த நபரை கலியை சுத்தமாக்க ரப்பே. அப்படியா, அவ்வளவுதானே? அல்லாஹு தாலா சொர்க்கத்தோட நீர்ல அந்த மனிதனை கழுவி மறுபடியும் சொர்க்கத்துக்கு விடுவோம். விட்டவொன்னா உள்ள போவார். சொர்க்கத்துக்கு உள்ள போகும் பொழுது எல்லாரும் கேட்பாங்களா, என்ன அத்தர் போட்டு வந்தீங்க, என்ன வாசனையா இருக்கு? அல்லாஹ் அக்பர், யார் நீ? பூரிப்படைஞ்சிருவாரா? அல்லாஹ், அப்படியா? அப்படிப்பட்ட நபியோடைய உம்மத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம். இதுக்கு நாம அல்லாஹ்கிட்ட ஷுக்ரியா செய்யணும். எப்படி செய்யணும்? நம்ம கல்புல இருந்து வரணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நபியோட உம்மத்துல எனக்கு எத்தனையோ நபிமார்கள் கேட்டாங்க, அந்த நபியோட உம்மத்துல என்ன ஆக்குறது? அதெல்லாம் தனி ஸ்பெஷல், நம்மளா ஸ்பெஷல். நபியோடு செலக்ட் பண்ணிட்டாங்க பாருங்க, நபி நம்மள என்னோட உம்மத்துல அப்படின்ட்டு. அதனால பெரிய பாக்கி. சரி, இப்ப நம்மளுக்கு இந்த உம்மத்துல வந்துட்டோம். இந்த உம்மத்துல வந்த நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாக்கியம் ஒண்ணு பெருமானார் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம். எல்லாரும் ஷபே பராத் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருப்போம். நம்மளோட ஹெல்த்து, நம்மளுடைய வீட்டோட கண்டிஷன் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி வச்சுப்போம் ஓரளவுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேஷண்ட்டுகள் இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் இருக்கலாம், பிபி பேஷண்ட்டுகள் இருக்கலாம். இந்த ஒரு மாத காலத்துல தன்னை அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ரமலானுடைய காலத்துல வரும் பொழுது அவங்களுக்கு நோன்பு வைக்க மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த நோன்பு வந்துருச்சுன்னு சொல்லி சில பேருக்கு ஒரு கவலை வரும். அல்லாஹ், நோன்பு வைக்கணுமா, சஹருக்கு எந்திரிக்கணும், நோன்பு வைக்கணும், பசியோட இருக்கணும், அடுத்து நோன்பு திறக்கணும், திருப்பி தராவி தொழுவு போகணும், வேலை இருக்கு, எல்லாம் சில பேர்த்துக்கு கவலை வரும். பெருமானார் சொன்னாங்க, யார் ஒருவர் ரமலான் வரப்போகுதே என்று ஆசைப்பட்டார் பார்த்தீங்களா, அவரு எதுக்குமே தயாரிப்புலாம் செய்யல. அல்ஹம்துலில்லாஹ், மாஹே ரமலான், ஷஹரு ரமலான் வரப்போது, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய முன் சென்ற பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. போதுன்ட்டாங்க பெருமானார். நீ இதை ஆசைப்படு, போதும், உன் முன் சென்ற பாவத்தை நான் படிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, 5 அமல் இருக்கு. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த கலிமா சொன்னா, தொழுதா, ஜகாத்து கொடுத்தா, ஹஜ்ஜுக்கு போனீங்கண்டா அல்லாஹு தாலா சொர்க்கத்தை கூலியாக தரேன்றான். ஃபஜ்ர் தொழுதியா உனக்கு சொர்க்கம், லொஹர் தொழுதியா உனக்கு சொர்க்கம், அசர் தொழுதியா உனக்கு சொர்க்கம், மகரிபு தொழுதியா, இஷா தொழுதியா உனக்கு சொர்க்கம், மனை மக்கள் நல்லபடியா இருந்தியா உனக்கு சொர்க்கம். இப்படி எல்லாத்துக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஜன்னா, ஜன்னத், ஜன்னத், சொர்க்கம், சொர்க்கம். ஆனா இந்த நோன்பை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் ஒருவர் ரமலான்ல நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு கூலி என்ன தெரியுமா? ஃபலஹு, அவருக்கு கூலி நான் அப்படின்ட்டான். சொர்க்கத்துல என்னப்பா போற? சொர்க்கத்துல உனக்கு கூலி நான்.
இப்ப இந்த நோன்பாளிகளுக்கு இப்பத்துல இருந்து இந்த வித்தின் செகண்ட்ல இருந்து சொர்க்கத்தை எல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என் அடியா நோன்பு வச்சுட்டு வருவான், அவனுக்கு இப்படி மலக்குகளை பார்த்து செய். உங்க மகனுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, அடுத்த மாசம் கல்யாணம், இன்னும் 15 நாள் தான் இருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த வீடு? அங்க போ இங்க போ, துணி எடுக்க ட்ரெஸ் எடுக்க அப்படியே ஒரு ஆரவாரமா இருக்கும். என்னன்னு கேட்டா கல்யாண வீடுங்க. அது என்ன சொல்றாங்க? கல்யாண வீடு. அதனால எல்லா முகத்திலையும் பாத்தீங்கன்னா அப்படி பொலிவு என்ன, சிரிப்பு என்ன, அது என்ன, அடுத்து கல்யாணம் வரப்போகுது, கல்யாணம் வரப்போகுது. அந்த மாதிரி அல்லாஹ் அடுத்து ரமலான் வரப்போகுது, மலக்குகளே சொர்க்கத்தை அலங்காரம், கல்யாணம் அங்க நடக்க போகுது. கல்யாண வீடு அல்லாஹ் செலிப்ரேட் பண்றான் பாருங்க. ரமலான அல்லாஹ் கல்யாண வீடா சொல்றான். எல்லாம் ரெடி பண்ணுங்க, லைட்ட போடு, அதை போடு, மாளிகை கட்டு. ஏன்? அடுத்த மாசம் என் அடியா நோன்பு வைக்க போறான், நோன்பு வைக்க போற, எதிர்நோக்கி இருக்கிறான், பசியோடு இருக்க போறான். அதனால எல்லாம் ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொர்க்கத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பெருமானார் சொன்னாங்க, பெருமானார் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. சொர்க்கத்தை பார்த்துட்டாங்க, நரகத்தை பார்த்துட்டாங்க, லவ்வை பார்த்துட்டாங்க, அரசிய பார்த்துட்டாங்க, குருஷ பார்த்துட்டாங்க. எல்லாத்தையும் ஒருத்த பார்த்துட்டு வந்து சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்த சும்மா ஒரு செய்தித்தாள்ல படிக்கிறதுக்கும், இப்ப நான் ஒரு செய்தித்தாள்ல பார்த்து நியூஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க சொல்றீங்க நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்தேன்றீங்க. எப்படி இருக்கும் உங்க செய்திக்கும் என் செய்திக்கும்? அந்த மாதிரி பெருமானாரு வஹி ஒரு பக்கம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாம் காட்டிட்டான், ஓப்பனா. நபியை போய் பாருங்க, சொர்க்கத்தை போய் பார்த்துக்குவாங்க, நரகத்தை போய் பார்த்துக்குவாங்க, அங்க போய் பார்த்துக்குவாங்க, இங்க எல்லாத்தையும் காட்டிட்டான். அந்த நபி வந்து சொன்னா எப்படி இருக்கும் சொர்க்கத்தை பத்தி? ஒரு தடவை பெருமானார் மேராஜ் போயிட்டு வராங்க, போயிட்டு வந்து உட்கார்ந்து சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கும்போது, சஹாபாக்களே அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கூட்டிட்டு போய் சொர்க்கத்தை காட்டலாம். போறேன், பார்த்தா ஒரு மனிதர் முன்னாடி நடந்து போய் சத்தம் கேட்குது, காலடி ஓசை. எல்லா சஹாபாக்களும் அப்படி யாரும் உங்க முன்னாடி எடுத்து சொர்க்கத்துக்கு போறாரா? அப்படி யார் இருக்கும்? உடனே பிலால் ரலியல்லாஹு பாக்குறாங்க, அவங்க என்ன நம்மள பாக்குறாங்க. பெருமானார், பிலாலே உங்களுடைய காலடி ஓசையை நான் சொர்க்கத்துல கேட்டேன்றேன். பிலால் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஒரு அடிமை, நல்லா விளங்கும், சாதாரண ஒரு அடிமை, யாரும் விலை கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க. கருப்பா இருப்பான், உதடு தடித்தமா இருப்பான், ரொம்ப பார்க்கறதுக்கு பொலிவில்லாம இருப்பான். சாதாரணமா நம்மளே ஒரு பழக்கம் இருக்கு, பொண்ணு பேசுறது எப்படி பேசுவோம், சுண்டி விட்டாடி ரத்தம் வரணும், அந்த மாதிரி ஒயிட்டா இருக்கணும். என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமா, என் பையனுக்கு நான் பொண்ணு பார்க்குறேன், எப்படிங்க பாக்குறீங்க? வெள்ளை வெளியேன்னு இருக்கணும். கருப்பா ஒரு போட்டோ கட்டுறாரு, இந்த பொண்ணு ஓகே, குறை சொல்லக்கூடாது அப்படின்றோம், நவத்திடுவோம். பொதுவாக இப்படி இருக்கு. அந்த அரபு மக்கள்கிட்ட ஒரு வேலை செய்யக்கூடியவர், அவருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, செய்யதுனா பிலால். அந்த பிலால் ரலியல்லாஹு பெருமானார் விலை கொடுத்து வாங்கி தன் சபையில ஒருத்தராக ஆக்கி, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய போஸ்டிங், என்ன போஸ்ட்? பாங் சொல்ற போஸ்ட பெருமானார் கொடுத்தாங்கன்னா எப்படிப்பட்ட இஸ்லாம் இது? யாருக்குமே இந்த பதவியை கொடுக்கல. பாங்கு, அசான், அதை சொன்னாதான் பள்ளிக்கு வர முடியும் ஒருத்தன். அல்லாஹ்வுடைய பேரை பறைசாற்றக்கூடியது பாங்கு, ஒரு அசான். அந்த பாங்கு சொல்லக்கூடிய போஸ்டை யாரு கொடுக்குறாங்க? எல்லா சஹாபும் முந்தி அடிச்சு நிக்கிறாங்க, எல்லா சஹாபும் முந்தி அடிச்சு நிக்கிறாங்க. இஸ்லாம் வளர்ந்துருச்சு, இப்ப பள்ளிக்காக அழைப்பு கொடுக்கணும். யார நபி தேர்ந்தெடுக்க போறாங்க? சையதுனா உமர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் நிக்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் நிக்கிறாங்க, தல்ஹா நிக்கிறாங்க, ஜுபைர் நிக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. யாரையும் நிற்கக்கூடாது. ரொம்ப அழகான இருக்கணும். இப்னு மஸ்ஊத் ரொம்ப அழகா கிராத் ஓதுவாங்க, கஅப் இப்னு ஸுஹைர். பெருமானார் கூப்பிட்டாங்க, ஐன பிலால், பிலால் எங்கன்றார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம், என்னடா அது இவ்வளவு பெரிய ஆள்ல நம்ம நிக்கிறோமே, தள்ளுங்க அவரை வர சொல்லுங்க, பிலால் ஏறுங்க. யார சொல்லல, இந்த அடிமையா ஏறுங்க, சொல்லுங்க, அல்லாஹ்வை பத்தி சொல்லுங்க, மக்கள் வரட்டும், வாங்க சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்படியே மதீனமா நிக்குது. அரண்டு போய் பார்க்கறாங்க, என்ன இது புதுசா இருக்குது அப்படின்னு. அப்படியே போயிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நபியை காட்டுறாங்க, இவங்க தான் என் நபி பாருங்க. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்,
இந்த நபியை கொண்டு நான் சாட்சி சொல்றேன். ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா. வாங்க. பிலால் அஸான் முடிச்ச உடனே, என்ன பிலால் என்ன இது சொல்லி சொன்னாங்க பெருமானார், பிக்ஸ்டு, இதுதான் இனிமே தொழுகைக்கு கூப்பிடக்கூடிய கருவி. இதை தவிர்த்து இஸ்லாத்துல நீங்க வேற எதுவுமே செய்யக்கூடாது. இந்த டோல் பஜான், இது அடிக்கிறது, பெல் அடிக்கிறது, இதெல்லாம் மாற்று மத கலத்தை நீ வச்சுக்காத. எங்களுக்கு என்ன, மைக் ஆன் பண்ணு, சொல்ல அல்லாஹ் அக்பர், மக்கள் சாரசாரையா வருவாங்க, வேற எதுவுமே பண்ணாதன்ட்ட. அப்படிப்பட்ட பிலால், அந்த பிலால் ரதியல்லாஹு வராங்க, வந்து சொன்னாங்க, பிலால் உங்க காலடி ஓசை நான் சொர்க்கத்துல கேட்டாங்க. யார் சொல்ல, அந்த தகுதியே எனக்கு இல்லை யார சொல்லலாம். அடுத்து ஒவ்வொரு சஹாபாக்களா பார்த்து சொல்றேன், சொர்க்கத்துல உங்க மாளிகையை பார்த்தேன், உங்க பேர்ல ஒரு மாளிகை இருக்கு, உங்க பேர்ல ஒரு மாளிகை, எல்லா சஹாபாக்களும் சொல்றேன். சொன்ன பிறகு செய்யலாம் உமர் ரலியல்லாஹு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறேன். உடனே உமர் ரலியல்லாஹு பார்த்தேன், உமரே உங்க சொர்க்கத்தையும் பார்த்தேன், தொடர்ந்து உள்ள போனா அங்க ஒரு பெண்மணி நின்று இருந்தாங்க, யாரும் பார்க்கலாம், அவங்க எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் போனேன். ஆனால் அகாருன் அலைக்கையா உமர், நீங்க ரொம்ப கோவப்படுவீங்களே, உங்க கோவத்துல பயந்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன் பெருமானார். என்ன உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அகாருன் அலைக்கையா ரசூலல்லாஹ், நபிய ஹபீபே உங்க மேலே நாங்க கூட போகணும், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம் யார சொல்லலாம், மேலிருந்து குதின்றீங்களா குதிப்போம். காரணம் என்ன தெரியுமா, சஹாபாக்களாகிய நாங்க எங்களோட ஆரம்ப கட்டம் மது, அதுல இருந்து எங்களால மீண்டு வர முடியல. எந்த அளவுக்கு நாங்க மதுவுல இருந்தோம்னு சொன்னா, எங்கள பொண்ணு கேட்டோம், மாப்பிள்ளை கேட்டோம், சம்பந்தம் பேசுறதுக்கு வீடுகள்ல வந்தாங்கன்னா, எங்களில் மதிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல வந்து எங்களுடைய வீடுகள்ல எப்படி பார்ப்பாங்கன்னா, சாராயம் எவ்வளவு வச்சிருக்கிறாரு, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, ட்ரிங்க்ஸோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு ஒரு வீட்டுல, இங்க ஒரு பானை இருக்கு, அங்க ஒரு பானை, அங்க எவ்வளவு, ஒரு 100 லிட்டர் தேரும், இவருக்கு பொண்ணு கொடுங்கம்மா. நாங்களும் அதே மாதிரிதான் மாப்பிள்ளை கேட்டு போவோம், அவங்க வீட்டையே பார்ப்போம், எவ்வளவு ஸ்டாக் வச்சுக்கோங்க ட்ரிங்க்ஸ், அவங்களுக்கு கொடுப்போம். அப்படி இருந்தா யார சொல்லலாம். எங்களை நீங்க எப்படி மாத்துறீங்க தெரியுமா, நாங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் இந்த பழக்கத்துல இருந்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், நபியே அந்த சஹாபாக்கள் சொல்லுங்க, பாவம் அவங்க ஏதோ பழகிட்டாங்க, அதை அவங்களால விட முடியல, அந்த பழக்கத்தை அவங்களால விட முடியல, கொஞ்சம் கொஞ்சமா விட சொல்லுங்க. குர்ஆன்ல 10 ஆயத்து இருக்கு, அந்த பிகினிங்ல இருந்து கடைசி வரையும் அல்லாஹ் அழகா ஸ்டாப் பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணும். கடைசி ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு சொன்னா, ஒரு சஹாபி தண்ணி போட்டு வந்து துளியில் நின்றுட்டான், துளி வைக்கிறதுக்கு நின்றுட்டான். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்க சொல்லுங்க, அந்த காஃபிர்கிட்ட சொல்லுங்க, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குறத நாங்க வணங்க மாட்டோம், அது உங்களோட பழக்கம் உங்களுக்கு, எங்களோட பழக்கம் எங்களுக்கு, உங்கள்கிட்ட நாங்க தலையிட மாட்டோம், அது உங்களோட தெய்வங்கள், நீங்க அவங்களுடைய ரூட்ல விட்டுருங்க, நாங்க எங்களுடைய அல்லாஹ் உருவமற்ற அல்லாஹ் நாங்க வணங்கக்கூடியவங்க என்ற ஆயத்து இறங்க. அந்த ஆயத்து சூறால இருக்கு. இந்த சஹாபி எப்படி ஓதுறாங்கன்னா, அத குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அஅபுது மா தஅபுதூன்ட்டாங்க. என்ன அர்த்தம், நீங்க வணங்குறதை நாங்க வணங்குறோம்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா, அந்த லாண்டா நாங்க செய்ய மாட்டோம்னு அர்த்தம். இந்த சஹாபி அந்த போதையில ஓதும் பொழுது அந்த லாவை விட்டுட்டு ஓதுறாங்க, அஅபுது மா தஅபுதூன் அப்படின்னு ஓதிட்டாங்க. உடனே அப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஜ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். நபியே இதோட அந்த சஹாபாக்கிட்ட சொல்லிருங்க, யாரும் மதுபோத பழக்கத்துல இருக்கக்கூடாது, இன்றையோட அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க. இப்ப அந்த அரபு நாட்டுடைய அந்த ஆயத்து இறங்குற அன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். வரலாறுல எழுதுறாங்க, எப்படி தெரியுமா, பெருமானார் அந்த ஆயத்தை சொல்றாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு, அல்லாஹ் சொல்லிட்டான், தோழர்களே இன்றிலிருந்து யாரும் நீங்க மது அருந்தக்கூடாது, மது உங்களுக்கு முற்றிலும் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் யாரும் தயங்கல, முன்னாடி இதுதான் நம்ம இருக்க முடியாது, இது நம்ம உயிராச்ச. சில பேர் பாத்தீங்கன்னா தெரியும், குத்தம் சொல்லக்கூடாது, பாவம் முஸ்லிம்களே பல பேர் அந்த பழக்கத்துல இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யும், நான் மது அருந்த மாட்டேன், தௌபா மனசுல வரணும், நான் இந்த தவறுல ஈடுபட மாட்டேன், நீ முதல்ல முடிவெடு,
அப்பதான் அல்லாஹ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீ என்ன செய்யறா, கொஞ்சம் ஓரத்துல வச்சுக்கிட்டு ஒரு பயம் கேட்டுட்டு இனிமே நான் குடிக்க மாட்டேன், இனிமே நான் தவறு செய்ய மாட்டேன், இனிமே நான் கரெக்டா தொழுவேன் அப்படின்னு ஒரு ஓரத்துல வச்சுக்கிட்டு சந்தர்ப்பம் கிடைச்சா அந்த பாவத்தை செஞ்சிடறான் மனுஷன். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், தூபு தௌபத்தன் நசூஹா, நீ களப்பட்டு தௌபா செய் அடியானே, உனக்கு 100% நான் சப்போர்ட் பண்றேன்றான். நீ செய்ய மாட்டாத, கொஞ்சம் வச்சிருக்கிறோம் நம்ம. அல்லாஹ் என்ன சொல்ற, தூபு தௌபத்தன் நசூஹா, களப்பட்ட பியூர் பால் மாதிரி வெள்ள இருக்கணும் மனசு, தௌபா செய்ய நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த சஹாபாக்கள் அப்படிதாங்க இருந்துச்சு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், உத்தம சஹாபாக்கள் சொல்றோம். அதனாலதான் அவங்க பின்பற்றதுக்கு தகுதியானவர்கள் சொல்றோம். அதனாலதான் அந்த பேரை கேட்டா, உத்தம சஹாபாக்கள் பேரை கேட்டா நம்ம நாவல் என்ன வருது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. என்ன நடந்துச்சு தெரியுமா தோழர்களே? இங்க அல்லாஹ் அவங்களை ஹராம் ஆக்கிட்டான் மதுவன்னு சொல்லும் பொழுது, வீட்டுல வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த பானைதான் மதுபானங்கள் தெருவுல வந்து உடைக்கிறான். அன்றைய தினம் மக்கமா நகர் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, மது ஆறு போல ஓடியது, ரோட்ல ஓடுது. அப்படியே பார்த்து கேட்கிறாங்க மக்கள், குஃபார்கள்லாம் கேட்கிறாங்க, என்ன முகமத பின்பற்றும், என்ன பைத்தியம் அவங்களுக்குலாம், இது இல்லாம உங்களால வாழ முடியாதுங்க. கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், உன் நரம்பு தளர்ச்சி வந்துடும், உன் பார்வையில கோளாறு வந்துடும், உன் பேச்சுல கோளாறு வந்துடும், இதை போட்டு உடைக்கிற நீ, இது இல்லாம உன்னால இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த தோழர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என் நபியுல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டாங்க, அல்லாஹ் ஆயத்துல இறக்கிட்டான், ஹராமுன்னு எப்ப பெருமானா சொல்லி தூக்கி போட்டு உடைக்க சொல்லிட்டாரோ அது என்னாலும் தூக்கி போட்டு உடைச்சிருவோம், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் நபியோட சொல்லுவாங்க. அதுதான் சஹாபாக்கள். அந்த தக்குவா உனக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த அடுத்து வரக்கூடிய ரமலான் அதுதான். வெளி வேஷம் போடாதீங்க. நோம்பாளி மாதிரி வெளியே ஆக்டிங் பண்ணிட்டு வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறான். என்னப்பான்னு கேட்டா, நான் சுகர் பேஷண்ட். உன்னோட நோயெல்லாம் ஷிஃபா தரக்கூடிய ரமலான், உன் கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய ரமலான், உன் வாழ்க்கையின் பரக்கத்து ரமலான், அல்லாஹ்வுடைய குர்பு ரமலான், பெருமானார் குர்பு ரமலான், நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமா மனைவி மக்கள் ஆபாதான சிந்திக்கி ரமலான். கவலையே படாத அடியானே, நீ பசியோட இருக்கிறியா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ சஹர்ல சாப்பிட உனக்கு கொடுத்தல, அடுத்து நீ இஃப்தார் நீ சாப்பிட தானே போற, கொஞ்ச நேரம் ஒரு 10 மணி நேரம் ஒரு 14 மணி நேரம் கொஞ்சம் சபூர் செஞ்சிரு. நீ பசியோட இருக்கிறத நான் பார்க்க ஆசைப்பட்டுதான் ரமலான கொடுத்தேன், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுத்தேனே, அந்த சஹாபாக்கள் கொடுத்தேனே. ஒரு பேரிச்ச மரத்தை வச்சு ஒரு ரமலான் ஃபுல்லா கழிச்சாங்களே அந்த சஹாபி எங்க? நீ வந்து எவ்வளவோ வடை வச்சு அது இதுன்னு வச்சு அடுக்கி 100 வகை ஐட்டம் சாப்பிடுறியே, நீ எங்க? அவங்களும் முஸ்லீம் தானே, நீயும் முஸ்லீம் தானே, அந்த சஹாபி முஸ்லீம் தானே, நீயும் முஸ்லீம் தானே. அவங்க சாப்பிட பட்டி கடந்து வயிற்றுல கல்லை கட்டிட்டு இருந்தாங்களே, ஆனா நீ நல்ல முறையில சாப்பிடுறியே அடியானே, யோசி பார்க்க வேணாமா? அந்த சஹாபாக்களுடைய ரத்தம் தான் உனக்கு ஓடுது, அந்த ஈமான் தானே உனக்கு இருக்குது, கொஞ்சம் யோசிப்பார். அல்லாஹ் என்கிட்ட கிட்ட வாழ்ற அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இப்படி நீ தக்குவா செஞ்சன்னு சொன்னா அதுக்கு நான் உனக்கு ஒரு பரிசு தரேன். என்ன பரிசு தெரியுமா? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ, அவர்களுக்கு நான் ரிஸ்க் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் தெரியுமா? மின் ஹைசு லா யஹ்தசிப், அவன் கற்பனையே பண்ணிருக்க மாட்டான். ஓ இப்படிலாம் நம்மளுக்கு ரிஸ்க் வர ரூட் இருக்காது, அவன் நினைச்சே பார்க்காத வகையில அந்த ரிஸ்கை அவனுக்கு நான் கொடுப்பேன்னு அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறான். அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறான். அப்படிப்பட்ட தக்குவாவோட வாழ்க்கை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி, குர்ஆன் சொல்லிட்டு உஇத்தத் லில் முத்தகீன், நீ முத்தகியாக ஆகுவதற்காக இந்த தக்குவா இந்த ரமலானுடைய மாதம். அதனால ஆசைப்படு, ரமலான் வருது அதுக்கான தயாரிப்புகளை செய்யுங்க. வீட்டுல சாமான் செட்டு வாங்கி போடுங்க, அரிசி பருப்புலாம் முன்னாடியே வாங்கி தயார் செய்யுங்க. எல்லாமே சதக்கா. சதக்காவோட நன்மை. உன் மனைவிக்கு சாப்பிடுறதுக்கு நீ ஒரு பொருள் வாங்கி தந்த, அவன் ஒரு குலாப்ஜாம் ஆசைப்படுறான்னு வைக்கிறேன், ஒரு குலாப்ஜாம் வாங்கி கொடுக்குறீங்க, இது செலவா இல்லையா? செலவு. ஒரு 100 ரூபா ஆகுமா? பெருமானா சொன்னாங்க, அந்த 100 ரூபாய் சதக்காவோட நன்மைன்றாங்க. நீ செலவு இல்லை அடியானே, நான் சதக்காவை எடுத்துக்கிறேன்.
நான் உங்களை பார்த்து சிரிக்கிறேன், நல்லா இருக்கீங்களா ஜி, நீங்க என்ன பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறேன், 2 பேர் சிரிச்சோம், அவ்வளவுதான். பெருமானா சொல்றான், இது சதக்காவுடைய நண்பன்ற, சதக்காவுடைய நண்பன். நீ உன் மனைவி மக்களுக்கு செலவு பண்றது யோசிக்கவே யோசிக்காத. ஹலாலான முறையில கேட்கிறாங்களா தாராளமா செய்யுங்க, ஹராமான முறையில கேட்கிறாங்களா தடுத்து நிறுத்துங்க. அவங்க என்ன கேட்டா வாங்கி தரணும் இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அவங்க ஹராமான செயல்ல போற மாதிரி தெரிஞ்சா அவர்களை கண்டிப்பது ஃபர்து. எந்த அளவுக்கு பெருமானார் சொன்னாங்கன்னு சொன்னா, உன் மனைவி மக்களை கண்டிப்பதற்காக ஒரு அசா, ஒரு குச்சி, ஒரு ஸ்டிக், இந்த மாதிரி ஸ்டிக்கர் உன் வீட்டு வாசல், அதாவது உன்னோட வீட்டு ஹால்ல தொங்க விடுறது சுண்ணத்துன்றாங்க பெருமானார். வீட்டுல பெரம்பெரு வந்தீங்களா, குச்சடி மாட்டி வச்சிடணும். பார்த்தா ஏதாவது செஞ்சா தப்போ ஏதாவது பட்டுன்னு அடிச்சிருவார். அந்த பயத்துக்காக நீ வீட்டுல குச்சியை மாட்டி விடுறது ஃபர்து, உனக்கு சுண்ணத்து, உனக்கு அல்லாஹ் அதுல நன்மையை தரான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனையோ நம்ம பிள்ளைகள் ஹராமான காரியங்களை செய்யறாங்க. போனு, அது வெளியில நம்மளுக்கு அத்தா அம்மாக்கு தெரியாம ரூமுகள்ல அறைகள்ல நண்பர்களோட சேர்ந்து அல்லாஹ் காப்பாற்று. நம்மளோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நாம அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். ஒரு மகானுடைய பேரு, அதாவது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கேள்விப்பட்டிருப்பீங்க. கொள்ள கூட்டத்துள்ள தலைவர். கொள்ளனா இந்த மாதிரி ராபரி, எங்க பார்த்தாலும் பொருளை கொள்ளடிச்சுக்கிறது, அந்த மாதிரி பழக்கத்தில் உள்ளவங்க ஃபுதைல் இப்னு இயாத் அப்படின்ற ஒரு பெரியவங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்காக போறாங்க. நண்பர்களே, கதை இல்லையே, ஒரு கதைக்குள்ள கதை, கஹானியுமே கஹானி. நம்ம கதை கேட்கிற மாதிரி போயிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, உர்ரா இருப்பா ஜுமால என்ன கதை அடிக்கிறார் இருப்பாரு, இதெல்லாம் ஆதாரம் இருக்காங்க. ஆதாரம் இருக்கோ இல்லையோ, இந்த செய்தியிலிருந்து நீ என்ன படிப்பின பெற? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஓமினல் அன்ஆமில இபரத்துன், மிருகங்கள்ல உனக்கு படிப்பின இருக்குன்றான். அரை மிருகங்களே உனக்கு படிப்பின இருக்கும் பொழுது மனுஷன்ல படிப்பின இல்லையா? ஓமினல் அன்ஆமில இபரா, மாடுல படிப்பின இருக்கு, நாயில படிப்பின இருக்கு, கழுதையில படிப்பின இருக்கு, குதிரையில படிப்பின இருக்கு. சொல்லிட்டு சொல்றான், நுஸ்கைக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹா மின் பைனி ஃபரஸின் வதமின் லபனன் ஹாலிசன் சாயிகல் லிஷாரிபின். நபியே ஹபீபே, அந்த மாட்டை போய் பார்க்க சொல்லுங்க. அவங்க நல்லா குடிக்கிறாள்ல, பால் குடிக்கிறாள்ல, டீ குடிக்கிறாள்ல, காஃபி குடிக்கிறாள்ல, எல்லாம் குடிக்கும் பொழுது நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்காரன்ட்ட போய் நீ பாராட்டிட்டு போற, சூப்பரா போட்ட பட்டி, பகுத் அச்சா பா அதரக் கா சாய், இஞ்சி சாய் ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டப்பா, 20 ரூபாய்க்கு 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குற, காஃபி கொடுக்குற, காஃபி ஷாப்ல போய் காஃபி குடிக்கிற, எல்லாம் சரிதான். அந்த காஃபி உள்ள பால் இருக்க எப்படி வந்துச்சு நீ யோசிச்சியா? டீ உள்ள பால் இருக்க எப்படி வந்து யோசிச்சியா? இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமினல் அன்ஆமில இபரா. நபியே, அந்த மாடை போய் பார்க்க சொல்லுங்க, போய் பார்க்க சொல்லுங்க. அந்த பாலை நான் எப்படி கொடுக்குறேன்னு தெரியுமா? என்னமோ அவன் பாலோட மேனுஃபேக்சர் எங்க இருந்தா வந்து நினைச்சிட்டு இருக்கிறான். அதோட மேனுஃபேக்சர் எங்க வருது தெரியுமா? ரத்தத்துக்கும் சாணிக்கு இடையில கொடுக்குறான்டா. அந்த ரத்தத்தோட கலரும் கிடையாது, சாணியோட நாட்டமும் கிடையாது. அந்த ரத்தத்தோட கலர் மிக்ஸ் ஆகாம, சாணியோட நாட்டம் மிக்ஸ் ஆகாம அந்த பாலை கறக்கும் பொழுது சாயிகள் ஷாரிமி குடிச்ச உடனே தப்பு கொடி குடிக்கிறீங்க, சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்ற அல்லாஹ். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, பால் குடிச்ச உடனே இந்த துஆவது, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா கைரம் மின்ஹு. ரப்பே ஹபீபே, யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லனா, இந்த பால்ல பரக்கத் செய், வஸித்னா கைரம் மின்ஹு, இதை எனக்கு நிறைய ஆக்கி கொடுன்றாங்க. பால் இல்முடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன உடனே அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பானம் பால். இன்னைக்கு பாருங்க, எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரையும், எந்திரிச்சோன்னு என்ன கேட்கறாங்க வீட்டுக்காரமா, ஏங்க போய் 2 பால் கேட்டாங்க. நீங்க கேட்டீங்களா? எங்க போய் வாங்க, நீ பாட்டி சொல்லிட்ட, பக்கத்துல ஹபீபா கடையில போய் வாங்கிட்டு வாங்க. இவர் போறாரு. அன்னைக்கு பால் ஸ்டாக் வரல ஆவியில இருந்து, உடனே மெயினுக்கு ஓடுறாரு. இங்க இல்லையா சார், பூத்துல போய் வாங்கிட்டு வாங்க. அங்க சொல்றான், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, பால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு வரல. உடனே அதை விட மெயின் சிட்டி தாம்பரத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா என்ன பாலுன்னு தெரியல. அன்னைக்கு பாலோட ரேட் என்ன? 25 ரூபா இருந்தது, பாலோட ரேட்டு 100 ரூபாயாயிரம். இன்னைக்கு அவனுக்கு நல்ல கிராக்கி. சரி, இன்னைக்கு பாலே ஸ்டாப் ஆயிருச்சு. உன் புள்ள வீட்டுல கத்துது, அன்னைக்கு உன் பிள்ளைக்கு பால் கொடுத்து ஆகணும், நீ டீ குடிச்சு ஆகணும். எல்லா தேவைகளும் டிபெண்ட் பண்ணி அல்லாஹ் ஒரு பால்ல வச்சுட்டானே, அந்த பால்ல என்ன பாருன்றாங்க. சிம்பிள். அந்த மனிதன், அந்த மிருகத்துல படிப்பினை இருக்கு, அதை பாரு, எப்படி பால் வருது பாரு. அப்படி ஒரு தடவை நீ பால் குடிக்கும் போது ரத்தத்துடைய கலரும் சாணத்துடைய ஸ்மெல் வந்து அவன் குடிக்க முடியுமா? கீழே ஊத்திடும்.
நம்மளே வீட்டுல திடீர்னு டீ போடும் பொழுது அடி பிடிச்சிருது, கத்துறான் மனைவி. போட தெரியாதா, டீ போட தெரியாதா, சட்டி கழுவி ஒழுங்கா போடுறதுன்னா அப்படின்னு உனக்கு கவனக்குறையும். அதான் சொல்ற ரைட்டுப்பா. உடனே அவங்க திரும்பிக்கிற, இத்தனை நாளா அழகா போட்டாங்க, ஒரு பாராட்டு கிடைச்சிச்சா உனக்கு? ஒன்னும் இல்லை. அதே திட்டுதான் திட்டு, அதே மாதிரிதான் நீ இருக்கிற. ஒரு நாள் அடி பிடிக்க வச்சுட்டோன்னு என்ன கத்துற? அதே தாங்க அல்லாஹ் கேட்கிறான். ஒரு நாள் உனக்கு பாலை ஸ்டாப் பண்ணோன்னே, ஒரு நாள் உனக்கு உடல்ல ஒரு நுக்சான் வந்தோன்னே, ஒரு நாள் உனக்கு பலகீனம் வந்தோன்னே, என்ன மட்டும்தான் அல்லாஹ் இப்படி வாட்டானே கேட்கிறியே, இத்தனை நாளா உன்னை நல்ல வாழத்தை சுகுர் செஞ்சு எனக்குன்ற அல்லாஹ் சொல்ல அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே உனக்கு எல்லா புகழும். எங்க இருந்து சொல்லணும்? ஜுபான் சே நஹி தில் சே ஆனா ஹை, மனசால சொல் அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே நல்லா நடக்கிறேன், நல்லா பாக்குறேன், நல்லா பேசுறேன், நல்லா ஓடுறேன், சொல்ல அல்ஹம்துலில்லாஹ்ன்ற அல்லாஹ். எதற்காக சொல்ல வந்தேன்னா, சையதுனா ஃபுதைல் இப்னு இயாத் கொல்ல குத்தோட தலைவர் நேரா கொள்ளடிக்க போறான். ஒரு வீட்டுல ஏறி குதிக்கிறான் கொள்ள அடிக்கிறது. பார்த்தா அங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ண ஒரு கேர்ள், ஒரு பிள்ளை குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதும் போது எதர்ச்சையா சுப்ஹானல்லஹில வரக்கூடிய ஒரு ஆயத், வலா தக்ரபுஸ் ஸினா. இந்த உசூர் இறங்கவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பிள்ளையை பார்த்தோன்னே திருட்டு இது சிந்தனை போய் ஜினா செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வந்துருச்சு. சரி, இன்னைக்கு தனியா அந்த பெண்ணு மாட்டிடுச்சு, ஜினா செஞ்சிருவான்னு கிட்ட நெருங்க போறாங்க. அந்த ஆயத்தை ஓதுறாங்க அந்த பெண்மணி. எதார்த்தம் வலா தக்ரபு ஸினா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மனிதனே ஜினாவின் பக்கம் நீ நெருங்கி விடாது, ஜினா செஞ்சிராதன்னு மற்ற மதங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் இஸ்லாம் பேசக்கூடிய வார்த்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஒரு ஆயத்தை அழகா பிரிச்சு காட்டுறாங்க. பிற மதங்கள் சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்து விடாதே என்று சொல்லும். எல்லா மதத்திலும் இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் ஒரு படி ஸ்டெப் மேலதான், எல்லாமே கொஞ்சம் மேலதான். நம்ம வலா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்கி விடாதேன்னு சொல்லுது இஸ்லாம். அப்படின்னா என்னண்டா, செய்து விடாதே அப்படின்டா ரொம்ப க்ளோஸ்ல போயிருது. நெருங்கி விடாதேன்றா உன் சிந்தனையில கூட வரக்கூடாது ஜினா. இந்த ஆயத்து ஓதவன அல்லாஹ் அக்பர். பாருங்க, அல்லாஹ் ஒருத்தர் ஹிதாயத்தை கொடுக்கறதா இருந்தா சின்ன சின்ன காரியம் தான். இத ஓதுறாங்க அந்த பெண்மணி. இதை கேட்ட ஃபுதைல் வேர்த்து விருத்து போய் அப்படியே ரிவர்ஸ்ல தூக்கி அடிச்சுக்கான், கீழே போய் விழுந்துட்டாங்க, மூர்ச்சையை விழுந்துட்டாங்க. கொஞ்சம் அப்புறம் நிதானம் வருது, யோசிச்சு பாக்குறாங்க, என்ன செஞ்சோம், இப்படி தப்பான காரியத்துல போய் ஈடுபட்டாங்க சொல்லி ஹாலிசான தௌபா செஞ்சுட்டாங்க. அன்றைய காலத்தோடைய மிகப்பெரிய குத்துபா அல்லாஹ் ஆக்கிட்டான், பெரிய ஷேகா ஆக்கிட்டாங்க, பெரிய வலியா ஆக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு பல பேருக்கு ஹிதாயத்துடைய வாசலை திறந்துட்டான். எதுக்கு இந்த பாயிண்ட சொல்ல வரேன்னா, அந்த பெண்மணியுடைய பெற்றோர்கள் வெளியில எங்கேயோ போயிருந்தாங்க. போயிட்டு வர வரையும் அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, அம்மா நாங்க போயிட்டு வரோம் வெளியில, நீ வீட்டுல தனியா இருப்ப, அது வரையும் குர்ஆன ஓதிட்டிரி. அது நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், அது வரை என்ன செய், டிவி பார்த்துட்டு, போனை பார்த்துட்டு, பேஸ்புக்க பார்த்துட்டு, ஃப்ரெண்ட பேசிட்டு. ஆனா குர்ஆன் கையில என்னைக்கு நீ கொடுத்த, நீ குர்ஆனை பார்க்க சொன்னியா, குர்ஆனை திறக்க சொன்னியா, குர்ஆன்ல ஒரு ஆயத்தை ஓத சொன்னியா? என்னைக்காச்சும் நம்ம சொல்லிருக்கோமா, நான் வெளியில போயிட்டு வரேன் அது வரையும் குர்ஆன் ஓதிட்டு சொன்னோமா? அந்த பிள்ளையும் கேட்கறது இல்ல, இவரும் சொல்றது இல்ல. அதனால தக்வாவும் யாருக்கும் வரதில்லை. அப்ப அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் தக்வாவுடைய மாதமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆசைப்படுங்க, ரமலான் வருது, அல்லாஹ் தஆலா நமக்கு முன் சென்ற பாவம் அனைத்தும் மன்னிப்பதாக வாக்கு கொடுக்கிறான். எனவே அல்லாஹ்வை அஞ்சி தக்வாவுடையவர்களாக, முத்தகீன்களாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிள்ளை செல்வங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய இறை நேச செல்வர்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் இந்த பாவிக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.